இந்த யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்துக்கிட்டு அது எப்படி தான் இருக்கும் பாத்ரூம்னு இன்றைக்கி மந்தி பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. நடிகன் படத்தில் கவுண்டமணி சொல்லுவாப்லையே, என்னடா புளி சோத்து மேலே முட்டையை வச்சு பிரியாணி ஏமாத்த. அதே நிலமை தான் இதுவும். நம்ம முனியாண்டி விலாஸ் குஸ்கா கூட இன்னும் மசாலா காரத்தோடு இருக்கும். இது வெள்ளை குஸ்கா அப்படி. அது நெய்ச்சோறுன்னு ஒன்று போடுவாங்களே, அதே டேஸ்ட்டு தான். சோத்து மேலே வறுத்த வெங்காயத்தை போட்டு அது மேலே ஆல்ரெடி மசாலா போட்டு வறுத்த சிக்கன் துண்டை வச்சு கொடுக்குறாங்க. மட்டன் மந்தி பீப் மந்தி வரைக்கும் இதே கதை தாங்க. பிரியாணின்னா காரசாரமாக மசால் வாசமாக எப்படி இருக்கணும், ஆனால் இது வாய்க்கே வழங்கலை. அரபு நாட்டில் வெயில் அதிகம், அவங்க காரம் தின்னா அவ்வளோதான். அதே நேரம் அங்கே நம்ம மாடு மாதிரி மசாலா பொருளும் விளையாது. அதனால் அவங்க தட்பவெப்பத்துக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்றாங்க. அதை இங்கே கொண்டு வந்து அரேபியன் டேஸ்டி மந்தி பிரியாணின்னு மார்க்கெட் பண்ணுறாங்க. இங்கே தலப்பாக்கட்டி, முனியாண்டி விலாஸ், மிலிட்ரி ஹோட்டல், செட்டிநாடு மிஷின் காரசாரமாக சாப்பிட்டு வளர்ந்த நமக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுங்க. நமக்கு சாதாரணமாக கறி சமைக்கணுனாலே மசாலா வாசம் அதிகமாகவும் காரம் அதிகமாகவும் சாப்பிட்றோம். ஆனால் இந்த மந்தி குரூப்பில் எல்லாமே சப்புன்னு தான் வேக வச்சு தராங்க. கொஞ்சம் சோறு ஆறிட்டா கூட கறியோட கவிச்ச வாட குப்புன்னு தூக்கிடும். இதுக்கு ஊற்றிக்க தொட்டுக்க தாளிச்சா ரைட்டா குருமானு எதுவும் கிடையாது. தக்காளி சாஸு மயோனிஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஏன்னா அது ஃப்ரைட் ரைஸோட மோசமான காம்பினேஷனாக இருக்குது. இதில் டெக்கரேஷனுக்கு வெள்ளரி, பேரிச்சம்பழம், பச்சை மிளகாய் வேறு. ஏன்டா பழைய சோத்தில் 4 பச்சை மிளகாயை போட்டு உப்பு தொட்டு திங்கிற ஆளுடா நாங்கள். பிரியாணிக்கு பச்சை மிளகாயை கொடுத்த பாரு. ஆனால் இதையும் ப்ரொமோட் பண்ணுறேன்னு யூடியூப் வாங்க தின்னுபிட்டு ஆக ஓகன்னு பீலாக விட்றாங்க பாருங்கள். இதுலேருந்து ஒன்று புரியுது, யூடியூப் இன்ஸ்டாவை பார்த்து எதையும் வாங்கிடக்கூடாது.